டிஸ்ட்ராக்ஷன் இஸ் எ கில்லர் ஆஃப் ட்ரீம்ஸ், விஷன்ஸ் அண்ட் கோல்ஸ். நம்ம வாழ்க்கையில் நிறையா இடங்களில் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்போம். டிஸ்ட்ராக்ஷன்றது ஒரு வியாதின்னு கூட சொல்லலாங்க. நான் சொன்ன ஃபஸ்ட்டு கோட் மாதிரி அது ஒரு கில்லர். நம்மளுடைய கோல்ஸாக இருக்கட்டும், விஷனாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கும் போது இந்த டிஸ்ட்ராக்ஷன் நம்ம வாழ்க்கையவே அழிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இடங்களில் நிறையா நேரங்களில் இப்போ இருக்கும். இந்த உலகத்தில் இந்த நேரத்தில் டிஸ்ட்ராக்ஷனுக்கு பஞ்சமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் ஈஸியாக நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்ம வேலையில் இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையிலே இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன சின்ன செயல்களில் இருந்து ஒரு பெரிய செயல்கள் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஆகும் பொழுது நம்ம அறியாமலே நம்ம ட்ராக்ல இருந்து விலகி நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம். நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் அடைய முடியாமல் தோல்வி அடைகிறோம். டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் எப்படி இருக்கிறது? டிஸ்ட்ராக்ஷனை குறைச்சி ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணி லைஃப்பில் நம்ம நினச்சதை அடையிறது எப்படி அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்துக்களையும் முக்கியமான டிப்ஸையும் தான் இந்த எபிசோடில் நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தோட இறுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியம். ரொம்ப அழகாக எனக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உலகத்தோட பல நாடுகளிலிருந்து பல மூலைகளிலிருந்து தொடர்ந்து இந்த பாட்காஸ்ட்டை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறதுக்கு திருப்பியும் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும், அது ஆப்பிள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், கூகுள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், கானாவாக இருக்கலாம், ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், இல்லை எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பாட்டிஃபைல இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த பாட்காஸ்ட் முழுக்க உங்களுக்காக ரொம்ப மொத்தமாகவே ஃப்ரீயாகவே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் எனக்கு கொடுக்கிற சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான். உங்களோட ஃபீட்பேக் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பாட்காஸ்ட் எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது, எப்படி நீங்கள் இதை ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை இதில் நீங்கள் இதை மாற்றலாம், இல்லை இந்த கமெண்ட்ஸ் கொரிஸ் எல்லாத்தையும் மறக்காமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எனக்கு எழுதி அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணலாம். உங்களோட கேள்விகள் எழுதி அனுப்பலாம். நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் பேசலாம். இத்தனை முறைகளையும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் பேசலாம். இல்லை RJ_Mano@gmail.com எழுதி அனுப்பலாம். ஓகே, இன்றைக்கி டாபிக் போயிடலாங்க. ரொம்ப அருமையான ஒரு 10 டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டே ஃபோக்கஸ்டாக எப்படி நம்ம டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணுறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிஸ்ட்ராக்ஷன்றது நிறைய இடங்களில் நம்ம மைண்டை குழப்பி விட்டுரும். நம்மளால் ஒரு கரெக்டான வழியில் போயிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலே நம்ம ஸ்டே ஃபோக்கஸ்டாக இருக்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு லேக் ஆஃப் ஃபோக்கஸ் என்ன பண்ணணும்னா, இந்த டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்புத்தன்மை, ஒரு ரியலாகவே நம்ம ப்ராக்ரஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளை தள்ளிவிடும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு விஷயத்தை படிக்கணும், நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும், இல்லை நான் இதை படித்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு ஆரம்பிக்கும் போது எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. கையில் ஒரு ஃபோன் இருந்தாலே போதும், அவ்வளோதான் முடிஞ்சது. 100% டிஸ்ட்ராக்டட் பீப்புளாக நம்ம மாறிட முடியும். ஸோ நிறைய நேரங்களில் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன், சின்ன மெசேஜ் கூட நம்மளை டப்புன்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த உடனே மைண்ட் அதை யோசிக்க ஆரம்பிக்கும். எதுக்கு அந்த ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, எதுக்கு அனுப்பலை அப்படின்ற மாதிரி. இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் டிவியாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளை அறியாமலே நம்மளை டிஸ்ட்ராக்ட் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் கூட உங்களுடைய மைண்டு அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணணும், பெட்டராக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ பெஸ்ட்டு ஒரு இடத்த நீங்கள் அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கு ஒரு 10 டிப்ஸை உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இந்த டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா, கட் அவுட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். என்னப்பா அது? எலிமினேட்டிங் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எலிமினேட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணணும்னா, நீங்கள் இப்போ நிறைய இடங்களில் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அன்றைக்கியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் இமெயில்ஸ், ஆஃபீஸ் சேட் எல்லாத்தையுமே உங்கள் மொபைலில் எனேபிள் பண்ணிடுவீங்க. ஒரு சின்ன சேட்டு இல்லை ஒரு சின்ன மெசேஜ் ஒரு இஷ்யூவை பற்றி வருதுன்னா உங்கள் மைண்டு அப்படியே அதை பற்றியே வச்சுக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல ஹாப்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை ரொம்ப ஃபோக்கஸ்டு டைமாக நீங்கள் படிக்கணும், ஃபோக்கஸ்டு டைமாக உங்கள் வேலையை பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மற்ற எல்லா விஷயத்தையும் உங்கள் பக்கத்தில் ஃபோன் இல்லாமல் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன் ஃபோனை பற்றி பேசுகிறோன்னா, ஃபோனில் தான் நிறைய ஒரு
90% நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். அதை தாண்டி நம்ம மைண்ட்லேயுமே நம்ம அறியாமலே நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும். அந்த மாதிரி வரும்போது நம்ம மைண்டை திருப்பி இழுத்து பிடிச்சி நம்ம கொண்டு வந்து ஒரு நேர்பாதையில் ஓட வைக்கணும் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ கட் அவுட் டிஸ்ட்ராக்ஷன்றது வந்து ஈஸியாக நீங்கள் அந்த டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட டிஸ்ட்ராக்ஷனுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை கட் அவுட் பண்ணணும். ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா பிளான் யுவர் டே த நைட் பிஃபோர்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, எப்போவுமே அன்றைக்கி டேக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காந்து எழுதி இல்லை நோட் பண்ணி நம்ம அந்த நாளை நகர்த்தணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் ஒரு சின்ன பிளான், ஒரு ஹை லெவல் ஓவர் வியூவாக ஒரு சின்ன பிளான் நீங்கள் ஒரு பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக அந்த நாள் நகர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நினச்சபடி அதை நாள் நகர ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் போக போகிறோம், இன்றைக்கி இந்த வேலைலாம் பெண்டிங் இருக்குது, ஓகே இந்த வேலையை பண்ணலாம், இந்த ப்ரையாரிட்டியை நம்ம ப்ரையாரிட்டைசேஷன் பண்ணி இதை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் பண்ணலாம். இன்றைக்கி மதியானம் இந்த டைமில் சாப்பிட போகலாம், இந்த டைமில் நடக்க போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் உங்கள் மைண்ட் லெவல்லே ஒரு மைண்ட் மேப் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதுக்காக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. பட் ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு பிளான் போட்டிருக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணலாம். இந்த நேரத்துக்கு இதுதான், இந்த நேரத்தில் இதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளான் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் யுவர் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. நிறைய நேரங்களில் நம்ம அந்த ஸ்லீப் அவாய்ட் பண்ணிடுவோம், படம் பார்க்கலாம், இல்லை நம்மளுக்கு ஸ்லீப் பண்ணாமல் நம்ம ஒர்க் பண்ணுவோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸ்லீப் பண்ணாமல் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த காலத்தில் தாமஸ் ஆல்வா எடிசன்லேருந்து எத்தனையோ அறிஞர்கள் ரொம்ப வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள்லாம் நிறையா தூங்குனதே கிடையாது அப்படின்ற ஒரு தப்பான போக்கு இருக்குங்க. அவங்க தூங்காமல் இருந்திருக்காங்க, பட் ஆனால் நல்லாவும் ரெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஏன்னா தூங்கினா மட்டும்தாங்க உங்கள் மைண்டுக்கு ஒரு மூளைக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பாயிண்ட் கிடைக்கும். அந்த ரெஃப்ரெஷ் பண்ணும்போது தான் நீங்கள் நினச்சதை ஈஸியாக அடைய முடியும். அதை விட்டு நான் தூங்காமல் உழைக்கிறேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷனையும், அதை தவிர உங்களுக்கு டயர்ட்னஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் நிறைய குழப்பத்தையும் தான் ஏற்படுத்துன்றது வந்து அறிவியல் பூர்வமாக, சைக்காலஜி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைன்றதை நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா செட் டெய்லி கோல்ஸ். இது எகெயின் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணதான் ஒரு பிளான் பண்ணுறேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணணும், எதெல்லாம் ஃபினிஷ் பண்ணணும், எதை நம்ம பண்ணணும் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு ட்ரா அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கோல் நோக்கி நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஸ்மால் கோல்ஸ், டெய்லி கோல்ஸ் செட் பண்ணும்பொழுது ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா அவாய்ட் மல்டி டாஸ்கிங். ஸோ நிறைய இடங்களில் நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணுவியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நல்லது. ஏன்னா உங்களால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ உங்களால் அந்த ஒரு நேரத்தில் ஒரு வேலையை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஈஸியாக முடிக்க முடியும். ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை முடிப்பதற்கு நீங்கள் டிஸ்ட்ராக்டடாக ஒர்க் பண்ணுறதுக்கும் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும் டிஃப்ரெண்ட் இருக்குது. டிஸ்ட்ராக்டாக ஒர்க் பண்ணும்போது அந்த வேலையை ஒரு 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் முடிக்க முடியும். அதே ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதை கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த மல்டி டாஸ்கிங் சொல்லிட்டு வெளில பேசுகிறது உண்மை. ஆனால் மல்டி டாஸ்கிங்கோட நீங்கள் சிங்கிள் ஃபோக்கஸ்டாக பண்ணும்பொழுது ஈஸியாக அந்த வேலையை முடிக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக் மோர் பிரேக்ஸ். இதை நம்ம ஆல்ரெடி இன்னொரு டாப்பிக்லேயே பேசியிருக்கோம். நிறைய பிரேக் எடுக்கும்போது நம்ம மைண்டு ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகும், ரொம்ப ஃப்ரெஷ் ஆகும். திருப்பி எகெயின் வந்து ஃபோக்கஸ்குள்ளே உள்ள ஈஸியாக போகலாம். நிறையா பிரேக் எடுக்கும்போது அந்த டயர்டாக இருக்கிறது வந்து ஈஸியாக போகலாம். எக்ஸாஸ்டட், ஃபேட்டிக்டு அந்த ஃபீலிங்லாம் இருக்கும்போது நம்ம தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம மைண்ட் ஃபீல் ஃப்ரீயாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, ரொம்ப ஜாலியாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க்கை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 7th பாயிண்ட் பார்த்தா டேக்கிள் யுவர் பிக்கஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சின்ன வேலையை முடிச்சுட்டு பெரிய வேலைக்கு போட சொல்லுவாங்க. முடிப்பது கிடையாதுங்க. எது வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக தோணுது, எது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக தோணுது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த வேலைகளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது ஈஸியாக நீங்கள் நினச்ச கோல்ஸை அடையலாம். அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் வராமலும் தடுக்கலாம். ஸோ ஏன்னா சின்ன கோல்ஸ்லாம் நீங்கள் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்கலாம், இல்லை நம்ம சோசியல் மீடியாவில் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணலாம், ஸ்க்ரோல் த்ரூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் அன் ஆப்டிமல் ஒர்க் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் ஆப்டிமல் ஒர்க் என்வாயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த இடம், நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுற இடம் இல்லை நின்றுட்டு ஒர்க் பண்ணுற இடம் வந்து ஒரு சின்ன பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்டிமல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நிறைய உங்கள் டெஸ்கில் வந்து நிறையா நோட்ஸு, நிறைய ஐபேடு, இல்லை இப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி தான் எல்லாமே இருக்கும். டிவியிலேருந்து எல்லாமே சைடில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷனோட எப்படி நீங்கள் ஒர்க்கை க்ளோஸ் பண்ண முடியும்? ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னா உங்களோட டெஸ்க்கை வந்து ஒரு டெஸ்க், அந்த க்ளீன் டெஸ்க் பாலிசின்னு சொல்லுவாங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் டிஸ்ட்ராக்ஷன் நிறையா குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப க்ளீனாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன அன்னைக்கு நீங்கள் கோலை முடிக்கணும், இல்லை என்ன பண்ணணுமோ அந்த ஒரு நோட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். பழைய நோட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் அதை டாஸ்க் மூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவாய்ட் ப்ரோக்ரஸ்டினேஷன்.
ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க, ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப லாங் டைமில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட எசென்சியல் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்டாப் ப்ரோக்ரேஸ்டினேட்டிங் சொல்லுவாங்க. ப்ரோக்ரேஸ்டினேஷன் டேக்ஸ் அவே யுவர் ஃபோக்கஸ் ஃப்ரம் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ரேஸ்டினேஷன்னா உங்களுக்கு வந்து ஆஃபன் ஹேப்பன் எப்போனா வந்து நீங்கள் ஏதாவது சம்திங் வந்து பண்ணும்போது உங்களால் அதை கரெக்டாக கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ உங்கள் லூஸ் ஃபோக்கஸ் உங்களோட ஃபோக்கஸை லூஸ் பண்ணுவீங்க, கான்சன்ட்ரேஷன் லூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா அவாய்ட் ப்ரோக்ரேஷனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் யுவர் எனர்ஜி. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் லூஸ் ஆகிறது காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணலாம், இல்லை ரொம்ப லாங்காக நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் திருப்பி ஃபோக்கஸை கொண்டு வரணும் அப்படின்னா உங்கள் எனர்ஜி லெவல் எப்பவுமே வந்து ஹையாக இருக்கணும். எனர்ஜி லெவல் அதிகம் இருக்கணும் என்ன பண்ணணும்னா நீங்கள் நல்ல ஃபுட்டு எடுத்துக்கணும், நல்ல ஸ்லீப் எடுத்துக்கணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ நிறையா பிரேக் எடுக்கணும், மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டேக் கேர் பண்ணும்பொழுது ஈஸியாக உங்கள் மைண்டை திருப்பி ஃபோக்கஸ்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ ஃபோக்கஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நீங்கள் அந்த ஃபோக்கஸை இழக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், எவ்வளோதான் நீங்கள் திருப்பி ஒரு செவத்தை முட்டி உடைக்கணும்னு நினச்சாலும் அது முடியவே முடியாது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் இந்த 10 டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்தது, எப்படி உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது, உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி எப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் அடைய முடிஞ்சது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் RJ1__ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, ஒரு நார்மலான நீங்கள் ஒரு நண்பனா, ஒரு தோழியா, ஒரு தோழனா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் RJ1__ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் RJ1__ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் RJ Mano செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் ஹெல்ப் இந்த பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஸ்பாட்டிஃபைல ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்காஸ்ட் முழுக்க உங்களுக்காக ஃப்ரீயாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். எகன் ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் லிசன் பண்ணதுக்கு தொடர்ந்து லிசன் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு எபிசோடில் ரொம்ப அழகான ஒரு டாப்பிக்கோட ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ரொம்ப மோட்டிவேஷனான நிறைய டிப்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களோட மனோ, இது நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க RJ Mano, இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மனோ. Take care நண்பா, take care நண்பி. Happy weekend to everybody. Thank you so much.